character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the posture. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students, 10th standard students. I hope all are happy and safe. Happy ஆருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து colonization in Africaன்னு பார்த்தோம். டுடே கிளாஸில் நம்ம colonization and decolonization process in the South America. ஓகே, வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, ஸோ 2.5 political developments in South America. South America. Mayas and Aztecs. Mayas and Aztecs. These are the, is nothing but is a civilization. Civilization நாகரிகங்கள். Okay, civilizations. So இது ரெண்டு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். Before the European discovery of America. Okay, அமெரிக்காவை டிஸ்கவரி பண்ணது யார் தான்? யூரோப்பியன். அதுக்கு முன்னாடி the three centers of civilization exist therein. Okay, three civilization there is in Mexico in Central America and Peru in South America. Okay, அதாவது மெக்சிகோலையும் பெருலையும் த்ரீ சிவிலைசேஷன் இருந்தது. ஓகே, த்ரீ சிவிலைசேஷன் எதுனா த மாயா, த இன்கா அண்ட் த அஸ்டெக்ஸ் சிவிலைசேஷன் வேற ஹைலி அட்வான்ஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன், ரொம்ப மனித நாகரிகங்கள், ஆரிய திராவிடன்னு சொல்கிறோம். அதுபோல் வந்து மெக்சிகோவிலையும், ஓகே மெக்சிகோவிலையும் சென்ட்ரல் அமெரிக்காவில் மெக்சிகோவிலையும் சவுத் அமெரிக்காவில் உள்ள பெருவிலையும் மூணு சிவிலைசேஷன் உருவாச்சு. அது எதுன்னு பார்த்தோன்னா த மாயா, த இன்கா அண்ட் த ஆஸ்டெக். ஓகே, இது ரொம்பவே ஹைலி அட்வான்ஸான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தேர் வேர் செவரல் ஸ்டேட்ஸ். அந்த சிவிலைசேஷன்லேயே நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆச்சு. Each of these areas of civilization well organized. அது எல்லாமே என்ன வருது? well organized and a strong government existed. Okay, அதில் வந்து well organized, ரொம்ப organized group of institutions and government பக்கமான கவர்மெண்ட் வந்து அங்கே ரன் ஆச்சு அந்த த்ரீ சிவிலைசேஷன்லையும். எதுனா the Maya, the Inca and the Aztec civilization. Around the 11th century, large cities formed into a league, Mayapan. Okay, center of the Maya civilization of Native Americans, the American Indians. Okay, அப்போ நிறைய மக்கள்லாம் சேர்ந்து, எஸ்பெஷலி த அமெரிக்கன்ஸ், ஓகே ரொம்ப ஃபார்மரான அமெரிக்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் ஆஃப் லீக் மாதிரி ஒரு ஒன்றியங்கள் மாதிரி ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா த மாயப்பன். அது த மாயப்பன், லீக் ஆஃப் மாயப்பன். அதாவது மாயா சிவிலைசேஷனில் தான் வந்து லீக் ஆஃப் மாயப்பன் ஒன்று உருவாச்சு. ஓகே, ஃபார் ஓவர் 100 years. இது எவ்வளோ இயர் வந்து ரன் ஆச்சுன்னா 100 years. த லீக் ஆஃப் மாயப்பன் லாஸ்டட் 100 years வரைக்கும் அதுதாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெஸ்ட்ராய்ட் ஆச்சு. த்ரூ த மாயப்பன் வாஸ் டெஸ்ட்ராய்டு டுவர்ட்ஸ் க்ளோஸ் ஆஃப் 12th century 11th centuryல ஆரம்பிச்சது. ஆஃப்டர் 100 yearsக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட்ராய்ட் ஆச்சு. அந்த இது இடமே வந்து அழிஞ்சு போச்சு, அந்த லீகே வந்து அழிஞ்சு போச்சு. அதர் சிட்டிஸ் கண்டினியூடு. மாயாஸ் மட்டும்தான் டெஸ்ட்ராய்ட் ஆச்சு. ஸோ மற்றதெல்லாம் என்ன ஆச்சுன்னா கண்டினியூ ஆச்சு. ஓகே, த ஆஸ்டெக் ஃப்ரம் மெக்சிகோ conquered the Maya country in the 14th century and founded their capital city of Tenochtitlan. நோட் பண்ணிக்கமா, Tenochtitlan. ஓகே, Tenochtitlan. ஓகே, நோட் பண்ணிக்கமா.
ஓகே, இந்த மாயாஸ், இந்த மாயப்பன் தான் வந்து அழிஞ்சிச்சு. இந்த மாயா வந்து கண்டினியூ ஆச்சு. த Aztec from Mexico conquered the Maya country in the 14th century. Maya country அவங்க உருவாக்கி என்ன ஒரு சிட்டியை உருவாக்குனாங்க, டெனோச்சிலாண்ட்ன்ற ஒரு சிட்டி உருவாக்குறாங்க ஃபார் நியர்லி 200. அது எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா 200 years the Aztec ruled their empire. நோட் பண்ணிக்கோமா. So that Mayapan destroyed ஆச்சு. That through the Mayapan destroyed towards the close of 12th century. Other city continue ஆச்சு. Aztec from Mexico conquered the Maya. Okay, அதாவது மாயா வந்து யார் கான்கர் பண்ணாங்கன்னா Aztecs கான்கர் பண்ணி அதை ஒரு சிட்டியை உருவாக்குனாங்க. டெனோச்சிலாண்ட்ற ஒரு நியூ சிட்டியை உருவாக்குனாங்க. நியூ சிட்டியை உருவாக்கி 200 years வந்து அதை வந்து அவங்க ரன் பண்ணாங்க. ஓகே, இது வந்து மெக்சிகோ, பெரு சேர்த்து 3 இருந்துச்சு இல்லையா? 3 எது? த மாயா, த இன்கா, த ஆஸ்டெக்ஸ். இப்போ மாயா வந்து டெஸ்ட்ராய்ட் ஆச்சு. ஆஸ்டெக் வந்து ரிமைனிங் உள்ள மாயா பிளேசஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அதுக்கு ஒரு சிட்டியை வந்து உருவாக்குனாங்க. அது என்னென்னா டெனோச்சிலாண்ட். ஓகே, டெனோச்சிலாண்ட் ஓகே உருவாக்குனாங்க. அது எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் போச்சுன்னா 200 years போச்சு. அப்படியே ஒன் டைம் பார்த்துப்பாங்கம்மா. Okay, so by the late of 18th century, a demand for the political freedom, administrative autonomy and the economic self-determination was articulated throughout the Latin America. Latin America is South America. Okay, South America we call the Latin America. Okay, so by the
late of 18th century demand for political freedom, அரசியல் ரீதியான சுதந்திரம் வேணும்னு நினைச்சாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி, சுய நிர்வாகம் வேணும்னு நினைச்சாங்க. அந்த எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன், பொருளாதார ரீதியாக தாங்களே முடிவெடுக்கும் அந்த ஒரு நிலைமை வேணும்னு சொல்லிட்டு லாட்டின் அமெரிக்கா வந்து ஆர்டிகுலேட் பண்ணால் அதை நோக்கி செயல்பட ஆரம்பித்தாங்க. there was a bloody conflict, ரொம்ப ரத்தம் சிந்துற நிறைய போரெல்லாம் அந்த டைமில் ஏற்பட்டுச்சு. conflict between the Haitian slaves, colonists, the armies of British and the French colonials. இவங்களுக்குள்ள நிறைய வந்து bloody, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ஷான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நிறைய கான்ஃப்ளிக்ட் ஃபைட் எல்லாம் இருந்தது. this struggles led by அதை லெட் பண்ணவர் யாருன்னா தௌசண்ட் லுவார்டியர். நோட் பண்ணிக்கோமா, தௌசண்ட். ஓகே, தௌசண்ட் லுவார்டியர். ஓகே, லுவார்டியர் during the 1791 to 1804 ended in the Haitian peoples. அவருடைய அந்த 1000 லுவார்டியருடைய முயற்சினால ஹைதி பீப்புளுக்கு என்ன கிடைச்சுன்னா இண்டிபெண்டன்ட் கிடைச்சது. யார்கிட்ட இருந்து? பிரான்ஸ் கிட்ட இருந்து. நோட் பண்ணிக்கோமா, நிறைய போரிட்டாங்க. தட் மீன் லாட்டின் அமெரிக்கா வந்து ஹைதியன் ஸ்லேவ்ஸ், முக்கியமாக அங்கே இருந்த ஹைதியன் ஸ்லேவ்ஸ், ஹைதி மக்கள்னு சொல்லுவாங்க. காலனிஸ்ட், ஹேர்மிட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சுக்குள்ளார நிறைய வார் இருந்தது. அது இந்த ஹைதியன் பீப்புளுக்காக போரிட்டவர் யாருன்னா இந்த 1000 லுவார்டியர் வந்து போரிட்டார். அவருடைய முயற்சியில் வந்து ஹைதி பீப்புளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. யார்கிட்ட இருந்து? பிரான்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஹைடி நோட் பண்ணிக்கோமா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஹைடி தஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் கரிபியன் கண்ட்ரி. கரிபியன் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு கரிபியன் கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸ், அதாவது கரிபியனுடைய கண்ட்ரிஸ் நிறையா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் வாங்கின கண்ட்ரி எதுன்னு பார்த்தா இந்த ஹைதி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் கண்ட்ரி. ஹைதி தஸ் பிகம் த ஃபஸ்ட் கரிபியன் கண்ட்ரி டு த்ரோ த ஸ்லேவரி, அந்த அடிமையிலேருந்து மீண்டு வந்த கண்ட்ரி. அண்ட் ஃப்ரெஞ்சு காலனியல் கண்ட்ரோல், ஃப்ரெஞ்சுடைய காலனி கண்ட்ரோல் வந்து மீண்டு, அதாவது அவங்க எப்படி தான் வச்சுருந்தாங்க, அவங்கள ஸ்லேவியாக தான் வச்சுருந்தாங்க, ரொம்ப அடிமைத்தனமாக வச்சுருந்தாங்க. அடிமையாக அடக்கி அவங்கள கையாண்டுன்னு வந்தாங்க ஃப்ரான்ஸ். அவங்கக்கிட்டேருந்து மீண்டு வந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரி எதுனா த ஹைதி. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, next topic we see about impact of Napoleonic invasion. Okay, and Spain எங்க போரிடுறாரு? Spain and Portugal. The American and French Revolution. Okay, American Revolution and French Revolution. Okay, provide the inspiration. The American and the French Revolutions provide inspiration இருந்தது யாருன்னா லாட்டின் அமெரிக்கன். நாமளும் வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்காக போராடணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல் அவங்களுக்கு இருந்தது. The Napoleonic invasion, okay, Spain and Portugal in 1808 quickened the process of the liberation of struggle in South America. அதாவது லாட்டின் அமெரிக்கா we also called South America. அதாவது நெப்போலியன் வந்து இன்வைட் பண்ணிட்டார். நியர்பை த ஸ்பெயினும் போர்ச்சுகலும் இன்வைட் பண்ணவொடனே இவங்களும் அவங்க கிட்ட இருந்து, அதாவது நிறைய குயிக்கன் ப்ராசஸ், அவங்களுடைய சுதந்திரத்துக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. எங்கேருந்து வந்து நம்மளை வந்து கேப்சர் பண்ணிட்டு போறாருன்ட்டு. ஆல்ரெடி த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் கோயிங் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சைமன் போலிவர். ஓகே, ஆல்ரெடி வந்து தட் மீன் லாட்டின் அமெரிக்காவில் யாருடைய தலைமையில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கு? சைமன் போலிவர் கால்டு, அவருக்கு இன்னொரு பேர்னா த லிபரேட்டர். ஓகே, தட் மீன் இன் த கேஸ் ஆஃப் பிரேசில் த போர்ச்சுகீஸ். இப்போ நம்ம தட் மீன் லாட்டின் அமெரிக்கா பற்றி சொல்லிட்டாங்க, இந்த நியர்பை பிரேசில் பற்றி சொல்கிறாங்க. In the case of Brazil, the Portuguese royal family in the context of conquest of Portugal by Napoleon fled from the Lisbon and thereby assisted the transition of Brazil from the colony independent the nation. Note பண்ணிக்கோமா, அதாவது Brazil, in the case of Brazil, the Portuguese royal family in the context of conquest of Portugal by Napoleon fled. கவனி, நெப்போலியன் வந்து போர்ச்சுகல் வந்து கேப்சர் பண்ணிட்டாருன்னு சொன்னலமா. அப்போ போர்ச்சுகல் கேப்சர் பண்ண உடனே அங்கே இருந்த ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு என்ன ஆகிறாங்க? ஃப்ளட் என்னன்னா ஃப்ளட்னா அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிறது. அதாவது போர்ச்சுகீஸில் வந்து யார் கேப்சர் பண்ணிட்டார்? நெப்போலியன் வந்து கேப்சர் பண்ணிட்டார். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நெப்போலியன் இன்வேஷனு போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின். இப்போ இங்கே போர்ச்சுகல் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, ஏன் இங்கே பிரேசில்ன்ட்டு போர்ச்சுகல் பற்றி சொல்கிறாங்கன்னா, இப்போ பிரேசில் வந்து யாருடைய ஆதிக்கத்தில் இருந்தது? போர்ச்சுகீஸுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. ஓகே, அப்போ போர்ச்சுகலை வந்து நெப்போலியன் கேப்சர் பண்ண வந்துட்டான்னு தெரிஞ்சவொடனே அங்கே இருந்த ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ், அங்கே இருந்த அரச குடும்பத்தின் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஃப்ளட் பண்ணிட்டாங்க. ஃப்ளட்னா எஸ்கேப் ஆகிட்டாங்க, தப்பி ஓடிட்டாங்க. தப்பி ஓடின உடனே அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய பவர் இந்த பிரேசில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக ஆயிடுச்சு. அதான் சொல்கிறாங்க பாருமா, In the case of Brazil, the Portuguese royal family
the context of conquest of Portugal by Napoleon. போர்ச்சுகலை நெப்போலியன் கேப்சர் பண்ணணும். இந்த ராம்லி தட் மீன் ராயல் ஃபேமிலி, போர்ச்சுகலுடைய ராயல் ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளட் பண்ணிட்டாங்க, அதை தப்பி போயிட்டாங்க. எங்க இருந்தாலும் லிஸ்பான், எந்த இடத்துல இருந்து லிஸ்பான், போர்ச்சுகலுடைய பிளேஸ் வந்து கேபிட்டல் பிளேஸ் வந்து லிஸ்பான், அங்கேருந்து அவங்க கேப்சர் தட் மீன் ஃப்ளட் ஆகிட்டாங்க, தப்பி ஓடிட்டாங்க. thereby assisted the transition of Brazil from the colony to independent nation. அதுலேருந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க பவரில், அதாவது போர்ச்சுகீஸுடைய பவரில், அந்த போர்ச்சுகீஸுடைய காலனி ஆதிக்கத்தில் தான் பிரேசில் இருக்காங்க. போர்ச்சுகீஸே தோத்துருச்சுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரேசில் என்ன ஆயிடுச்சுன்னா அஸ் இண்டிபெண்டன்ட் நேஷன் ஆயிடுச்சு. ஓகே, பெட்ரோ ஃபர்ஸ்ட், அவர் தான் பெட்ரோ ஃபர்ஸ்ட். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா renouncing the claim to the Portuguese throne declared the independent of the Brazil. அவர் தான் அறிவிக்கிறார். பெட்ரோ ஃபர்ஸ்ட் என்ன அறிவிக்கிறார்னா த போர்ச்சுகீஸ்லேருந்து நாங்கள் வந்து பிரேசிலை வந்து விடுவிக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு. யாருன்னா பெட்ரோ ஃபர்ஸ்ட். அப்போ இப்போ எதுவும் கிடைச்சதுன்னா பிரேசிலுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் பாருமா த Monroe Doctrine. Monroe is the president of USA. Okay, doctrine or policy. Doctrine of principles. Principles na policy. Policy na கொள்கைகள். Monroe யாருன்னா president of US. Okay, the fight for independence intensified தீவிரமாதல். Okay, the fight for independence intensified when Napoleon fell in 1815. Okay, அதாவது 1815 அப்போ நெப்போலியன் வந்து ஃபெல் ஆகிடுறாரு, அதாவது வீழ்ச்சி விடுறாரு. தட் மீன் அவரே ரொம்ப சேடனாக ஆகிறார், ரொம்ப வீக்கெண்டாக ஆகிறார். ஓகே, வீக்கெண்ட் ஆன பிறகு அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் வந்து ரொம்பவே இன்டென்சிஃபைட் ஆகுது. ஓகே, but the Monroe, the president of USA, came up with his famous Monroe Doctrine. Our doctrine policy ethnararu, which declared that if European interfered anywhere in America, north or south, it would amount of the waging war against the United States. அதாவது நெப்போலியன் பிரெஞ்சு கண்ட்ரி சேர்ந்தவர். அவர் ஃப்ளட் ஆகிறாரு. ஃப்ளட் ஆனோடனே யூரோப்பியனுக்கு, அதாவது யூரோப்பியன், அப்போ வந்து யூரோப்பியன் தான் வந்து எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து கேப்சரிங் பண்ணியிருந்தாங்க, கான்க்யூரராக இருந்தாங்க. அப்போ நெப்போலியன் ஃபெல்லான அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணுற எந்த ஒரு அறிவிப்பு விடலை. நெப்போலியன் வந்து ஃபெல்லானதுக்கப்புறம், நெப்போலியன் வந்து ரொம்ப வீச் ஆனதுக்கப்புறம் தட் மீன் வீக்கெண்ட் ஆகிட்டார்னா அவர் நோய்வாய்ப்பட்டுட்டார். ஓகே, அப்போ வீக்கெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் சிறையிலலாம் இருந்துட்டு ரொம்ப இது பண்ணார், அது வேறு விஷயம். அவர் ஃபெல்லானதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து நார்த் அமெரிக்காலும் சவுத் அமெரிக்காலும் கான்க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச Monroe அவர் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா அறிவிப்பு ஒன்று விடுறாரு. Monroe Doctrine ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்னன்னா, இஃப் யூரோப்பியன் இன்டர்வேர் எனிவேர் இன் நார்த் ஆர் சவுத் இன் அமெரிக்கா, இட் வுட் வேஜிங் வார் அகேன்ஸ்ட் யூரோப்பியன் நேஷன். அதாவது நார்த்தோ சவுத்தோ அமெரிக்காவில் எந்த பகுதியில் யூரோப்பியன் வார் பண்ணாலும் அது யூஎஸ்ஏ மேலே வார் பண்ணுறதுக்காக தான் அது ஒரு எடுத்து போனாங்க. அதனால் வந்து நாங்கள் உங்களை தாக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பு கேட்டோடனே யூரோப்பியன் ரொம்ப ஃபியர்ட் ஆகிட்டு அதோட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் இஸ் that came up with this famous Monroe Doctrine which declared that if European, அதுதான் அவர் அறிவிச்சது, இஃப் யூரோப்பியன் இன்டர்ஃபியர்டு தலையிறது, ஓகே, இன்டர்ஃபியர்டு எனிவேர் இன் அமெரிக்கா நார்த் ஆர் சவுத், அது நார்த் அமெரிக்கா வந்தாலும் சரி சவுத் அமெரிக்கா வந்தாலும் சரி, இட் வுட் அமௌண்ட் ஆஃப் வேஜிங் வார். ஓகே, வாரில் ஈடுபடுறது, வார் அகேன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நார்த் அமெரிக்கா வந்தாலும் சரி சவுத் அமெரிக்கா வந்தாலும் சரி அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே வார் அறிவித்த மாதிரி நாங்கள் எடுத்துப்போன்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் த்ரெட், ஓகே, த்ரெட் பண்ணுது, ஓகே, த்ரெட்டன்ட் ஆகுறது, அந்த பயமுறுத்துதல், த ஃபைட் அண்ட் த யூரோப்பியன் பவர்ஸ், அது ரொம்பவே அவங்கள பயமுறுத்துச்சு. ஏன்னா யூஎஸ்ன்றது ஒரு பெரிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஒரு மாநிலங்கள் எல்லாமே ஒன்றிணைச்ச ஒன்று, பவர்ஃபுல்லான ஒன்று. அப்போ அது கூட நம்மளால் மோத முடியாதுன்னு ரொம்ப ஃப்ரைட்டன்ட் ஆகிட்டாங்க. பை 1813 த ஹோல் ஆஃப் சவுத் அமெரிக்கா was free from European domination. அது போல சொன்னதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா யாருடைய டாமினேஷன்லேருந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே, யூரோப்பியனுடைய டாமினேஷன்லேருந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே, thus US protect the South America. அதன் மூலமாக US வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணுது? சவுத் அமெரிக்கா ரிபப்ளிக் ஃப்ரம் யூரோப். பட் தேர் வார் நோ ஒன் ப்ரொடெக்ட் them from the protector the United States. ஓகே, அதாவது யூரோப்பியன் கிட்ட இருந்து காப்பாற்றிச்சோசரம்
யார்கிட்ட மாட்டிக்கிச்சு? யூஎஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. எது? சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இன்னொரு பெரிய ஒரு வலையில் போய் சிக்கிக்குச்சு. எந்த வலையிலன்னா யூஎஸ்ன்ற வலையில் போய் சிக்கிக்குச்சு. எதுன்னா தட் மீன் சவுத் அமெரிக்கா. எது? சவுத் அமெரிக்கா. லாட்டின் அமெரிக்கான்னு சொல்கிற சவுத் அமெரிக்கா யூரோப்பியன் கிட்ட டாமினன்லேருந்து ஃப்ரீயாக சோசுறோம். யாருடைய டாமினனில் விழுந்துருச்சு? யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்ற ஒரு பெரிய தட் மீன் வலையில் வந்து விழுந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்யூனிட்டி அமாங் த லாட்டின் அமெரிக்கா நேஷனலிஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்யூனிட்டி. யூனிட்டி கிடையாது, டிஸ்யூனிட்டி அமாங் த லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். அவங்களுக்குள்ளாரே வெளியிலேருந்து போட்டி இல்லை, உள்ளாரே அவங்களுக்கு லாட்டின் அமெரிக்கா உள்ளாரே நிறைய பிரச்சனை இருந்தது. Latin American nationalists fought not only Spain, Portugal but also each other. Okay, அவங்களுக்குள்ளாரே as a cold war. லாட்டின் அமெரிக்கா ஸ்பெயின் கிட்ட போர்ச்சுகல் கிட்ட மட்டும் வார் பண்ணலை, அவங்களுக்குள்ளாரே உள்நாட்டு போராவும் அது இருந்தது. ஓகே, ஸோ இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கன் சீடட். ஓகே, தட் மீன்ஸ் செப்பரேட்டட். சீடட்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறது. சீடட் ஃப்ரம் மெக்சிகோ. சென்ட்ரல் அமெரிக்கா செப்பரேட் ஆச்சு. எதில் இருந்துன்னா மெக்சிகோ. லேட்டர் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா. கவனிமா, நல்லா கவனிங்க. தட் இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா that means seceded from the Mexico. மெக்சிகோலேருந்து தனியாக பிரிஞ்சிது இல்லையா? that means சென்ட்ரல் அமெரிக்கா இட் செல்ஃப், மறுபடியும் சென்ட்ரல் அமெரிக்கா மெக்சிகோலேருந்து பிரிஞ்சாலும் சென்ட்ரல் அமெரிக்காவே இப்போ என்னவா எத்தனையா பிரியுதுன்னா 5ஆக பிரியுது. சென்ட்ரல் அமெரிக்கா இட் செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிபப்ளிக். ஒன்று கோஸ்டாரிகா, செகண்ட் ஒன்று EL சால்வேஜர், தேர்ட் ஒன்று கவுதமாலா, ஃபோர்த் ஒன்று ஹாண்டுரஸ், ஃபிஃப்த் ஒன்று நிகார்னகா. ஓகே, நிகாரகுவா. அதாவது சென்ட்ரல் அமெரிக்கா மறுபடியும் 5ஆக பிரியுதுமா. ஃபர்ஸ்ட் ஒன்று கோஸ்டரிக்கா, செகண்ட் ஒன்று EL சால்வேட்டர், தேர்ட் ஒன்று கவுதமாலா, ஃபோர்த் ஒன்று ஹாண்டுரஸ், அந்த ஃபிஃப்த் ஒன்று நிகாரகுவா. ஓகே, நெக்ஸ்ட் உருகே. மறுபடியும் உருகே ஸ்பிளிட் அவுட். உருகே ஸ்பிளிட் ஃப்ரம் த பிரேசில். உருகே எங்கேருந்து பிரிஞ்சு போகுது? பிரேசிலேருந்து பிரிஞ்சு போகுது. இன் 1828 இன் 1930 வெனின்சுலா அண்ட் ஈக்குவேட்டர் seceded from the Gran Colombia. இது யார் உருவாக்குனார்னா போலிவர்னு உருவாக்குனார். இஸ் ரிபப்ளிக். போலிவர் உருவாக்குன கேரன் கொலம்பியாவிலேருந்து கிராண்ட் கொலம்பியாவிலேருந்து 2 பிரிஞ்சு போகுது. எதுனா வெனின்சுலா அண்டு ஈக்குவேட்டர். அப்போ ஒன்று பிரிஞ்சு அவங்களுக்குள்ளாரே உள்நாட்டு போர் நடக்குது. ஸோ தட் இஸ் டிஸ்யூனிட்டி அமாங் த லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருமா யூஎஸ்ஏடைய இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். அட் த டவுன் ஆஃப் த இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட்னா நிறைய பிளேசஸை கேப்சர் பண்ணுற இன்ட்ரெஸ்டோட இருக்குது. எதுனா யூஎஸ். ஓகே, அட் த டவுன் ஆஃப் த 20th century, டவுன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த 20th century the United States had occupied Cuba. United States எதை ஆக்குபைட் பண்ணுது? கியூபா அண்ட் பெரட்டோ ரிக்கா. ஓகே, பெரட்டோ ரிக்கா 2 பிளேஸ் கேப்சர் பண்ணுதுமா. ஒன்று கியூபா, செகண்ட் ஒன்று பெரட்டோ ரிக்கா. ஆஃப்டர் டெஃபீட்டிங் யாரை டெஃபீட் பண்ணுது? ஸ்பானிஷை டெஃபீட் பண்ணிட்டு யூஎஸ் வந்து 2 பிளேஸ் கேப்சர் பண்ணுது, கியூபா அண்ட் பெரட்டோ ரிக்கா. ஓகே, ஃப்ரம் த 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் த மிலிட்ரி ரூல். ஓகே, கவனிமா, நல்லா கவனி. யூஎஸ் உடைய இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட்னு நிறைய நாடுகளை பிடிக்கிறதுக்கு, நாடுகளை கேப்சர் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. அப்போ வந்து ஸ்பானிஷ் கிட்டேருந்து எதை கேப்சர் பண்ணுதுன்னா கியூபா அண்டு பெரோட்ரிகாவை கேப்சர் பண்ணுது. கியூபா வந்து யூஎஸ் உடைய மிலிட்ரி ரூலில் இருக்குது. எப்போ தானேன்னா 1892லேருந்து 1902 வரைக்கும் அதோட பவரில் இருக்குது. when the American finally left, ஓகே, கியூபாலேருந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. அங்கே தானே அவங்க யூஎஸ் மிலிட்ரி பவரை வச்சுருந்தாங்க. எங்கள் கியூபா. அப்போ கியூபா ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோல் இருந்தது? அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருந்தது. ஸோ அங்கேருந்து அவங்க வெளியில் வராங்க. ஆனால் த ரிட்டைனாக ஹேவிங் தக்க வைக்கிறது. எதை தக்க வச்சுருந்தாங்கன்னா த நேவல் ஸ்டேஷன் இன் கியூபா. ஒரு நாவல் ஸ்டேஷன், அதாவது நேவல்னால அதாவது போர்க்கப்பலை மட்டும் கியூபாவில் விட்டுட்டு மற்றவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. எங்கேருந்து? கியூபாவிலேருந்து. நல்லா கவனிமா, கியூபாவை கேப்சர் பண்ணிச்சா யூஎஸ். யார்கிட்ட? அந்த ஸ்பானிஷ் கிட்டேருந்து கேப்சர் பண்ணிச்சா. அப்போ கியூபாவில் ஒரு மிலிட்ரி ரூலையே ஏற்படுத்துது. யூஎஸுடைய மிலிட்ரி பவரை வச்சுட்டு இருக்குது. ஸோ அப்போ அங்கேருந்து வந்து ஒரு ஆஃப்டர் 3 or 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியில் வருது. வெளியில் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, அங்கே ஒரு நேவல் ஃபோர்ஸ் விட்டுட்டு தான் அது வெளியில் வருது. நெக்ஸ்ட் ரோஸ்வெல்ட் மேட் ஆன்
the important amendment to the doctrine in 1904. ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட்டை கொடுக்குறாருமா அவர் யார் ரோஸ்வெல்ட் என்ன கொடுக்குறாருனா it is authorized US intervention in Latin America in order to maintain order. After that, affecting this amendment, the US become the dominant influence not only the political but also the economics. Okay, political மட்டும் இல்ல economics ரீதியாவும் அதாவது ஒரு ஆர்டர் பண்ணுது லாட்டின் அமெரிக்கா. ஓகே, லாட்டின் அமெரிக்கா வந்து எங்களுடைய தலையீடு இருக்கும், எங்களுடைய தலையீடு இருக்கும். ஏன் இருக்கும்னா நாங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக லாட்டின் அமெரிக்காவை ஒரு கண்ட்ரோல்டாக வேறு யாரும் வந்து கேப்சர் பண்ணாத அளவுக்கு நாங்கள் கண்ட்ரோல்டாகவும் ரொம்ப ப்ரொடெக்டிவாகவும் லாட்டின் அமெரிக்கா வச்சு பண்ணு அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. யாருன்னா ரோஸ்வெல்ட். ஓகே, எஃப்டி ரோஸ்வெல்ட். ஓகே, அவர் வெளியிடுறாரு. இது மூலமாக என்னன்னா அது சூழ்ச்சித்தனமாக அதை பண்ணுறது. அப்படி பண்ணி லாட்டின் அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஓகே அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஃபுல்லாக அவங்களுடைய யூஎஸுடைய கண்ட்ரோலில் இருந்தது. எந்த கண்ட்ரி? தட் மீன் லாட்டின் அமெரிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் த கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. ஓகே, கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. The situation created by the Great Depression made it impossible for the oligarchy. Oligarchy-னா தன்னார்வல குழுன்னு சொல்றாங்க. Okay, say independent regime சொல்றாங்க. To accommodate the rising of expectations of several assertive group. Okay, இவங்களால வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகே குரூப்புடைய மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. இன் மெக்சிகோ தேர் வாஸ் வயலண்ட் சோஷியல் ப்ரெஸ்ட்னா எதிர்ப்பு இன்வால்வ் இன் த டிஸ்சாட்டிஸ்ஃபைட் செக்மெண்ட் ஆஃப் த ஒலிகார்ச்சி. அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஒலிகார்ச்சி குரூப் இருந்தாங்க, மிடில் கிளாஸ், இன்டலெக்சுவல் அண்டு அண்ட் த பீசன்ஸ் கம்யூனிட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் ஆரம்பித்தாங்க, எதிர்ப்பு குழுலாம் ஆரம்பித்தாங்க. எல்ஸ்வேர் எல்லா இடத்துலையும் த எலக்டோரல் ரிஃபார்ம் என்னாப்ல நியூவர் சோஷியல் குரூப் இன்டு அப்டைன் த பொலிட்டிக்கல் பவர் த்ரூ த பேலட் பாக்ஸ். பேலட்ஸ்னா ஓட்டுப்பட்டி, அதாவது வாக்குப்பட்டி மூலிமா வந்து அவங்களால அந்த நியூ குரூப்ஸை தேர்ந்தெடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ த லாட்டின் அமெரிக்கா. ஓகே, லாட்டின் அமெரிக்கா ப்ரொட்டஸ்டட் த அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் எதிர்க்கிறாங்க. எதனா ஆல்ரெடி வந்து லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக அதாவது சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக யாருடைய டாமினேஷன் இருந்தது? யூஎஸோட டாமினேஷன் இருந்தது இல்லையா, அதை அவங்க எதிர்க்கிறாங்க. லாட்டின் அமெரிக்கா ப்ரொட்டஸ்டட் அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் அண்ட் டிஸ்ட்ரைக் த டாலர் இம்பீரியலிசம். இந்த டாலர் இம்பீரியலிசம் ஏற்படுத்தினது யாருன்னா இந்த தெடோரே ரோஸ்வெல்ட் தான் வந்து ஏற்படுத்தினாரு. ஓகே, அதாவது டாலர் இம்பீரியலிசம் என்னன்னா இட்ஸ் எக்கனாமிக் ஹெல்ப், அதாவது அவங்களுக்கு எக்கனாமிக் ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாரையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருது. அதுதான் சார் டெக்னிக்கல் மேன் பவர் டு த தெடோரே ரோஸ்வெல்ட். அவருடைய இதுதான் வந்து டாலர் இம்பீரியலிசம். அப்படி வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய பவரில் கொண்டு வந்தார். நிறைய சோஃபார் தட் மீன் ரொம்ப தொலைதூரத்தில் உள்ள நிறைய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய பவரில் கொண்டு வரதான் வந்து டாலர் இம்பீரியலிசம். அதை வந்து யார் எதிர்த்தாங்கன்னா லாட்டின் அமெரிக்கா எதிர்த்தாங்க. The opposition of political intervention produced a change in US policy after 1933 of Franklin Roosevelt in his. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நெக்ஸ்ட் வந்து ஃப்ராங்க்லின் ரோஸ்வெல்ட் வந்து குட் நெய்பர் பாலிசி ஏற்படுத்துறாரு. ஓகே, குட் நெய்பர் பாலிசி ஏற்படுத்துறாரு. அது என்னன்னா the US would not intervene in the internal affairs of any state and would give the economic and technical assistance help. Okay, help to Latin America. அதாவது உங்களோட உள்நாட்டு விவகாரத்துலலாம் தலையிட மாட்டோம். குட் நெய்பர் பாலிசினா அவர் டாலர் இம்பீரியலிசம் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அப்பயும் வந்து லாட்டின் அமெரிக்கா எதுலேயும் தலையிடவே இல்லை, ஐ மீன் எதுக்கும் சம்மதிக்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்து குட் நெய்பர் பாலிசின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. குட் நெய்பர் பாலிசி என்னன்னா அஸ் எ இன்டர்னல் அஃபேர்ஸ் மேட்டர்லலாம் நாங்கள் தலையிட மாட்டோம். வள்ளி உங்களுடைய வந்து எக்கனாமிக்கலாக வந்து internal state would give the economic and technical assistance. நாங்கள் உங்களுடைய வெளிநாட்டு விவகாரம்லாம் தலையிட மாட்டோம். டெக்னிக்கலாகவும் எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாகவும் தட் மீன் சயின்டிஃபிக்கல் ரீதியாகவும் டெக்னிக்கலாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மோஸ்டம். மற்றபடி உங்களுடைய உள்நாட்டு விஷயங்களை தலையிட மாட்டோம்னு சொல்கிறது தான் வந்து இந்த குட் நெய்பர் பாலிசி. அப்போ குட் நெய்பர் பாலிசி அக்ரீட் தட் யூஎஸ் would not intervene in the internal affairs of any state. எந்த ஒரு ஸ்டேட் நாங்கள் கண்ட்ரி எந்த ஒரு கண்ட்ரிலையும் நாங்கள் தலையிட மாட்டோம். அண்ட் would give என்ன கொடுப்பேன்னா would give economic and technical assistance to லாட்டின் அமெரிக்கா கொடுப்பேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடிட்டு இங்கே ஒரு டாபிக் கொடுக்குறாங்க பாருமா, டாலர் இம்பீரியலிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர். டாலர் இம்பீரியலிசம் என்னன்னு சொல்கிறாங்க பாரு,
The latter used to describe the policy of USA. US ஓட policy தான் நம்ம டாலர் இம்பல்ஸ் சொல்றோம். அது என்னன்னா as a maintaining and dominating over the distant land through the economic aid. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் அவங்களுடைய கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுடைய கண்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது, அந்த அவங்கள ஃபுல்லாக அவங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வரது, டாமினேட்டிங் பண்ணுறது. அப்படி என்ன ஹெல்ப் பண்ணி எக்கனாமிக் ஹெல்ப், அதாவது பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்கள ஃபுல்லாக அவங்களுடைய யூஎஸுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதான டாலர் இம்பரிசம். இதோட நம்மளுக்கு செகண்ட் லெசன் முடிஞ்சுது. டுடே கிளாஸ் லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். சவுத் அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் தான் பார்த்தோம், ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து லாட்டின் அமெரிக்கா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ லாட்டின் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.